கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமான தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவர் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஒரு காரியத்தில் நம்ம சரியாக இருக்கணும். என் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டியதை தவிர என் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன ஒரு காரியம் செய்தாலும் அது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், மகிமைப்படும். வேதத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் எதற்காக நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:20, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போது ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? உங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக செய்ய வேண்டும். நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்கள் நாமம் மகிமைக்காக நிறைவேறட்டும் என்று சொல்லி பாருங்கள். நிறைவேறும். நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கணும், நம்முடைய காரியம் சரியாக இருக்கணும், நம்முடைய இதயம் சரியாக இருக்கணும், நம்முடைய சிந்தை சரியாக இருக்கணும். என் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் எதை செய்தாலும் அது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன் எகிப்தின் இராணுவம் எங்களை பின்தொடர்ந்து வருகிறது? ஆண்டவர் சொன்னா, யாத்திராகமம் 14:4 நீங்கள் வாசித்து பாருங்க. பார்வோனாலும் பார்வோனுடைய ரதங்களினாலும் நான் மகிமைப்படும்படிக்கு நானே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பொழுது கர்த்தரே தேவன் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். உங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்ல. ஆண்டவராகிய தேவன் செங்கடலிலே எகிப்தின் இராணுவங்களை அழித்து மகிமையாய் வெற்றி சிறந்தா. யாத்திராகமம் 15:1, மகிமையாய் வெற்றி சிறந்தா. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழித்து மகிமையாய் வெற்றி சிறப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறட்டும், இது நிமித்தமாக எங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி பாருங்க. அப்படி நாமம் மகிமைப்படுவதற்காக ஆண்டவர் செய்வா. உங்களையும் என்னையும் ரட்சித்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 6:20 கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடைய மிகளாகிய உங்கள் சரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்மளை ரட்சிப்ப கொடுத்ததனுடைய காரணமே உங்கள் நிமித்தமாக, உங்கள் சரத்து நிமித்தமாக, உங்கள் ஆவியின் நிமித்தமாக, உங்கள் உயிர் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. லூக்கா 17:17 ஆண்டவர் சொல்லுகிறார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? இந்த ஒரே ஒரு மனிதன், இந்த அந்நியன் தவிர ஒருவனும் என்னை மகிமைப்படுத்த வரவில்லையே. அந்த ஒரே ஒரு மனிதன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அந்த மனிதனாக நீங்கள் இருக்கணும். பிரியமானவர்களே, சொல்லுங்க, என் நிமித்தம் உங்கள் நாம மகிமைப்படட்டும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என் நிமித்தம் உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
என் நிமித்தம் தேவனுடைய நாம மகிமைப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.